எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த கடகராசி என்பர்களை பற்றி தான் இந்த வீடியோ. கடகராசியில் பிறந்தவர்கள் இந்த 2026 ஏப்ரல் 14 தமிழ் வருட பிறப்பு பிறக்க போகுது. அதில் எந்த அளவுக்கு இருக்க போகுது, அவங்களுக்கு எந்த அளவுக்கு மாற்றங்கள் இருக்க போகுது, உள்ளுணர்வுகள் எப்படி இருக்க போகுது, குடும்பம் எப்படி உருவாக போகுது, அதோட தொழில் முன்னேற்றம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கிரகநிலையோட அடிப்படையிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன நடக்க போகுது, தொழில் பணியிடம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேர் கஷ்டப்பட்டவங்க தான் ஜாதகம் பார்ப்பாங்க அப்படிங்கிறது நிறையா பேர் தெரியும். ஆனால் இந்த கடகராசிக்காரர்கள் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் அவங்க உழைப்பை மட்டுமே பார்த்துட்டு இருக்கிற ஒரு ராசி. அவங்களுக்கு கிரக நிலை எப்படி இருக்க போகுது, அவங்களுடைய வாழ்க்கை இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவும் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பல ஒரு சுவாரஸ்யமான சம்பவங்கள் கடவுளாக உங்களுக்கு இந்த வீடியோ கண்ணில் காட்டியிருக்காரு அப்படிங்கிறத மைண்டில் ஞாபகம் வச்சுட்டு பாருங்கள். நிறைய பேர் தனிப்படையான ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க. தயவுசெய்து நான் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வெயிட் பண்ணுறதுக்கான ஆர்வம் இருந்தால் பாருங்கள். அப்படி இல்லை அப்படிங்கிறவங்க உங்களோட லோக்கலில் கூட நீங்கள் ஜோதிடம் பார்த்துக்கலாம். காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஃபோன் பண்ணிங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட் கொடுத்து தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதே போல் வெளிநாட்டில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும், யாராகட்டும், கீழே இருக்கக்கூடிய நம்பர் மூலமாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கலாம். இந்த ராசிக்கு இப்போ நம்ம அவுட்லைன்லேருந்து அவங்களோட வாழ்க்கையிலேருந்து ஃபுல்லாகவே தெரிஞ்சுக்க போகிறோம். சார், நிறைய பேருக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்கும். ஒவ்வொரு வகையான கஷ்டங்கள் ஒவ்வொரு கடகராசி என்பவர்களுக்கு இருக்கும். சார், கடகராசினாவே பொதுவானது தானே, அதில் என்ன பிரித்து பேசுகிறீங்க அப்படின்னா, கடகராசி மட்டும்தாங்க பொது. அதுக்குள்ளே நிறையா விஷயங்கள் இருக்குது. அதாவது தசாபுத்தி இருக்குது, அதுக்குள்ளே நட்சத்திரங்கள் இருக்குது, அதுக்குள்ளே நீங்கள் பிறந்த லொக்கேஷன் இருக்குது, லக்கினம் இருக்குது, இது மாதிரி நிறைய இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களோட லைஃப் மாற்றங்கள் இருக்கும். சரி, இந்த ராசி கடகராசினோட கிரகநிலை அமைப்பு இந்த ஆண்டு முக்கியமாக உங்களுக்கு குரு, சனி, ராகு, கேது இதுதான் உங்களுக்கு லைனில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டத்தினுடைய கிரக அமைப்புகளாக இருக்குது. இதில் குரு அதிர்ஷ்டம் வளர்ச்சியை தரும், சனி கட்டுப்பாடு சோதனை தரும், ராகு எதிர்பாராத மாற்றங்களை உங்களுக்கு தரும், கேது ஆன்மீக வளர்ச்சியை தரும். ஆன்மீக சம்மந்தப்பட்ட நிறையா வளர்ச்சிகளை உங்களுக்கு கொடுக்கும். இங்கே இருக்கக்கூடிய அனைத்தும் உங்களோட வாழ்க்கையில் பல பகுதிகளை பாதிக்கக்கூடியதாகவும் இருக்கும், அதில் மாற்றி அமைக்கக்கூடியதாகவும் இருக்கும். குறிப்பாக குருவினுடைய அனுகூலம் காரணமாக நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்பு இந்த டைம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது. சரி சார், இவங்களுக்கு தொழில் பணியிடம், அதாவது தொழில் பணியிடம், நீங்கள் ஏதாவது வேலைக்கு போகிறீங்க அல்லது நீங்களாக ஒரு தொழில் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? வேலை செய்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகளும் புதிய உயர்வும் கண்டிப்பாக கிடைக்குங்க. வெளிநாட்டு தொடர்பான வேலை வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. சிலருக்கு வேலை மாற்றம், சிலருக்கு புதிய துறைக்கு மாற்றம் இருக்கும். அதே போல் இருக்கிற வேலையிலேருந்து ஏதாவது சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஏதாவது உங்களுக்கு சின்ன ஒரு வேலையில் மாற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியுங்க. அதே போல் முக்கியமாக நீங்கள் சனியினுடைய ஆற்றல் காரணமாக அதிக உழைப்பு தேவைப்படும். நீங்கள் செய்யக்கூடிய இடத்துல நார்மலை விட கொஞ்சம் அதிகமாக வேலை உங்களுக்கு இழுக்கும், உழைப்பு கொஞ்சம் அதிகமாக போடுற மாதிரி இருக்கும். மேலதிகாரிங்கிட்ட சின்ன சின்ன சிக்கல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது யாரால்? சனியினுடைய ஒரு பார்வையினால். அதே போல் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஆலோசனை சொல்லணும் அப்படின்னா, இந்த டைம் நீங்கள் ரொம்ப பொறுமையாக இருக்கணும். பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் தப்பிப்பீங்க. நீங்கள் செய்யாத தப்புக்கு வேறு யாருக்காவது ஹெல்ப் பண்ண போனீங்க அப்படின்னாலும் மாட்டுவீங்க. வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் நிறைய மாட்டுவீங்க. குடும்ப சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த காலகட்டத்துக்கு உங்களுக்கு சொல்லப்படுது. சரி சார், உங்களுக்கு ஃபினான்ஷியலாகவும் சரி, பொருளாதாரமாக உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்டேபிளாக இருக்கும்? வருமானம் உயர்றதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உள்ளதுங்க. ஆனால் முதலீடுகளில் லாபம் இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கணும். முதலீடுகளில் கண்டிப்பாக லாபம் இருக்குது அப்படிங்கிறது, ஆனால் கொஞ்சம் எச்சரிக்கை இருக்கணும் அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க. அதே போல் நிலம், வீடு வாங்கக்கூடியவங்க கண்டிப்பாக உண்டு. நிலம், வீடு வாங்குறீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு டைம் செக் பண்ணிட்டு வாங்க. நீங்கள் எல்லாமே பண்ண முடியுங்க. அதில் சின்ன சின்ன ட்ராபேக்ஸ் மாதிரி இப்போ உங்களுக்கு தெரியும். அது சின்னதுன்னு இப்போ நினைப்பீங்க, அது வருங்காலத்தில் பெருசாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு வீடு நிலம் வாங்குறீங்க, டாக்குமெண்ட்டை சரி பார்க்காம நீங்கள் வாங்கிட்டீங்க சந்தோஷத்தில் இருப்பீங்க. நல்ல நேரம் தான் நான் வாங்கியாச்சு அப்படிங்கிற சந்தோஷத்தில் இருப்பீங்க. ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு தான் தெரியும் அதுக்கு பின்னாடி டாக்குமெண்ட்டில் என்னெல்லாம் இருக்குது, ஏன் அதெல்லாம் என்ன ஃபுல்ஃபில் ஆகலை, ஏன் என்ன அதுன்னு கொஞ்சம் தேடி பார்க்கும்போது தான் கொஞ்சம் உங்களுக்கு டென்ஷன் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அதனால் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதே போல் இன்னொரு விஷயத்தில் எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துங்க. கண்டிப்பாக நீங்கள் அதில் கட்டுப்படுத்தியே ஆகணும். கடகராசிக்காரர்களுக்கு கட்டுப்படுத்த முடியாத ஒரு விஷயத்தில் அது ஒன்று. நண்பர்களுக்கு பணம் கொடுப்பதில் கவனமாக இருங்க. நண்பர்களுக்கு பணம் கொடுக்குறது, சொந்தக்காரருக்கு பணம் கொடுக்குறது, இந்த மாதிரி நிறையா விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. குடும்ப உறவுகளில் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல தொடர்புகள் வரும். தம்பதி உறவில் நெருக்கம் கண்டிப்பாக அதிகரிக்கும். சில நேரங்களில் சிறிய கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக ஏற்படும். பேசி தீர்க்கக்கூடிய பழக்கம் முக்கியமாக உங்களுக்கு வேணும். ஏதாவது பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு உட்காருங்க. தப்பு உங்கள் மேலே இருந்தாலும் சரி, தப்பு அவங்க மேலே இருந்தாலும் சரி, நீங்களே உங்கள் மேலே தப்பு ஏற்றுக்கிட்டு கொஞ்சம் அமைதியாக இருங்க. பேச்சு தீர்த்து வைக்க வேண்டிய விஷயத்தில் பஞ்சாயத்து வைக்கிற அளவுக்கு போகக்கூடாது.
கூட யாரோ ஒரு 4 பேர் இருக்கான், நான் சரி பண்ணி வைக்கிறேன்ப்பா அப்படின்னா, நீ அங்கேயே இல்லை நாம் சரி பண்ணிக்கிறோம் அப்படின்னு நீங்களே பேசி தீர்த்துக்கோங்க. எந்த பிரச்சனையும் உள்ளே கொண்டு வரக்கூடாது, அவ்வளோதான். அந்த மாதிரி இருந்துக்கோங்க. உங்களுடைய பிரச்சனை வெளியே போய் பேசக்கூடாது, உங்களுக்குள்ளேயே சரி பண்ணிக்கணும். அந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க. உங்களுடைய மனநிலையும் ஆன்மீக ரீதியான விஷயமும் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, இந்த ஆண்டு உங்களுக்கு ஆன்மீக ஈர்ப்பு வந்து அதிகமாகவே இருக்கும். ஏன்னா கேதுவினுடைய ஆற்றல் இருக்குல்ல, ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஆன்மீக ஈர்ப்பு அதிகமாகவே இருக்கும். உங்களை சாமி கும்பிட வைக்கும். ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களை வந்து மைண்டை டைவர்ட் பண்ணி சாமி கும்பிட வைக்கும். கோவிலில் தரிசனம் பண்ணுறது, தியானம் போன்றவற்றெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மன அமைதியை உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கொடுக்கும். குறிப்பாக அம்மன் கோயில் வழிபாடு சிறந்த ஒரு வழிபாடாக இருக்கும். அம்மன் கோயில் வழிபாடுலாம் உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அம்மன் வழிபாடுங்கிறது எது துர்க்கை அம்மன் வழிபாடு. எந்த கோயில் நீங்கள் அம்மன் வழிபாடு போனீங்க அப்படின்னா ஒரு அருமையாக இருக்கும். கோபமாக இருக்கக்கூடிய அம்மன் கிட்ட போனீங்க அப்படின்னா உடல் ரீதியான உபாதைகள்லேருந்து நீங்கள் வந்து தப்பிக்கலாம். பல தடைகள்லேருந்து தப்பிக்கலாம். எச்சரிக்கையாக இருக்க சில விஷயங்களில் எதிரிகள்கிட்ட தப்பிக்கலாம். அதே போல் உடல் நலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக உடல் நலம் நன்றாக தான் இருக்கும். மன அழுத்தம் காரணமாக சோர்வு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க. ஏதோ ஒரு மாதிரியாகவே இருக்குன்னு நீங்கள் வந்து நினச்சிருப்பீங்க. ஆனால் அதுக்கு வந்து சோர்வு தான் காரணம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஒரு 10 பேர்த்துக்கிட்ட பேசுங்க, பழகுங்க, வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் ஜாலியாக பேசுங்க, குழந்தைங்கிட்ட விளையாடுங்க. இதுதான் வந்து உங்களோட உடலுக்கான ஆரோக்கியம். கண்ட விஷயத்தை சாப்பிடாதீங்க. உடலை கொஞ்சம் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கான வழிகளை தேடுங்க. எதில் நீங்கள் கவனிக்கணும் அப்படின்னா, எதில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, நல்ல தூக்கம் கண்டிப்பாக தேவை, சீரான உணவு கண்டிப்பாக தேவை, யோகா தியானம் கண்டிப்பாக தேவை. யோகா பண்ணணும், தியானம் பண்ணணும், இதெல்லாம் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை மட்டும் மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சு பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. அதே மாதிரி கல்வியை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டுங்க. எந்த அளவுக்கு நீங்கள் கல்வியில் முதன்மையாக ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அவுட்புட் கண்டிப்பாக உண்டு. இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை மாணவர்களே பார்த்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சமாவது ஸ்டெப் எடுங்க. கல்விக்கு கொஞ்சமாவது ஸ்டெப் எடுங்க. இப்போ உங்களுக்கு வரலை அப்படின்னு நீங்கள் விட்டுறாதீங்க. கொஞ்சம் இறுக்கி பிடிச்சி அதை பிடிச்சிட்டு வந்துடுங்க. உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை, மிகப்பெரிய ஒரு வாழ்வினுடைய உச்சத்தை வந்து கொண்டு வந்து கொடுக்க போது கல்வி வந்து கடகராசிக்கு எப்போவுமே ஒரு மேன்மை தான் கொடுக்கும். அதே போல் போட்டித் தேர்வுகளில் வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது. போட்டித் தேர்வுகளில் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா இனி வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு நல்ல ப்ளஸ் பாயிண்ட் இருக்குதுங்க. 2027 ஏப்ரலுக்கு மேலே உங்களுக்கு நல்லா இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். நிறைய பேருக்கு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் பட்ட கஷ்டத்துக்கான வாய்ப்பு அப்பயாவது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பலன்களாக நல்ல வாழ்க்கை தரும் அப்படிங்கிறது தான் வெயிட் பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாக அதுக்கு நன்மை உண்டு. கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா அதிக சாதனை வந்து கண்டிப்பாக இருக்குங்க. எந்த அளவுக்கு கவனம் செலுத்துறீங்களோ அந்த அளவுக்கு வந்து அதிக சாதனை வந்து உங்களுக்கு கிடைக்கும். முன்னாடியே சொன்னது தான், எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்டெப் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஸ்டெப்புக்கான அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் பயணங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெளிநாடு அல்லது தூரத்து பயணங்கள் கண்டிப்பாக உண்டு. இருந்தாலும் வெளிநாட்டு பயணங்களும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். தொழில் மற்றும் ஆன்மீக பயணங்களும் கண்டிப்பாக உண்டு. வெளியில் ஏதாவது லோக்கலில் கூட நீங்கள் போய்ட்டுருவீங்க, மாநிலத்துக்குள்ளேயே கூட வெளியே கோயில்களுக்கு போய்ட்டு அப்படிங்கிற மாதிரி போய்ட்டுருவீங்க. ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி எந்த கோயில்களுக்கு போய்ட்டு இருந்தீங்கனாலும் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் தான், நல்ல ஒரு மன நிம்மதி கிடைக்கும், ஆற்றல் கிடைக்கும். உங்களுக்கு எதெல்லாம் ரொம்பவே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்குது, சவால்களாக இருக்கும் அப்படின்னா வேலையில் இருக்கக்கூடிய அழுத்தம். உங்களை பக்கத்தில் இருக்கிறவனே தேவையில்லாமல் டென்ஷன் பண்ணுவான். அவன் பெரிய உங்களை விட ஹெட் ஆளாக இருக்காது, அவன் சம ஆளாக இருப்பான், ஆனால் அவன் உங்களை டென்ஷன் பண்ணுவான். மனக்குழப்பம் உங்களுக்கு இருக்கிற வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க. சில எதிர்பாராத செலவுகள்லேருந்து கொஞ்சம் தப்பிக்கிறதுக்கான வழியை பாருங்கள். அதே மாதிரி எதை வந்து சமாளிக்க முடியும் அப்படின்னா திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாத்தையும் சமாளிக்கலாம். எதை எப்போ பண்ணணும், எப்படி பண்ணணும், யார்கிட்ட அதை செய்யணும் அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்துட்டு பண்ணுங்கள். தேவையில்லாமல் ஒரு இடத்துல நீங்கள் போய் முன்னுரிமையாக நீங்கள் போய் நிற்காதீங்க. நீங்கள் தான் பெரிய பர்சன் அப்படின்னு நீங்கள் போய் நிற்காதீங்க. அதை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க. அதே போல் முடிவுகளை அவசரமாக எடுக்க வேணாம். எந்த முடிவு எடுத்தீங்க அப்படின்னாலும் சரி அவசரமே படக்கூடாது. ரொம்ப நிதானமாக எச்சரிக்கையாக பண்ணி ஆகணும். இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா சார் அப்படின்னு கேட்டால் உங்களோட ஜாதகத்தை கண்டிப்பாக பாருங்கள். இப்போ நான் சொன்னதில் ஒரு 60% தான் உங்களுக்கு நடக்கும். மீதி வந்து உங்களோட ஜாதகத்தின் அடிப்படையில் தான் நடக்கும். ஜாதகத்தின் அடிப்படையில் அப்புறம் எது சார் நீங்கள் ராசிக்கு பலன் சொல்கிறீங்க அப்படின்னா, இந்த கடகராசிக்காரர்களுக்கு நான் முன்னாடியே சொன்னது தான். கடகராசிக்காரர்கள் இந்தியாவில் மட்டுமே 13-14 கோடி பேருக்கு மேலே இருப்பான். அவனால் ஏன் சார் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, ராசிகளில் மட்டும்தான் ஒன்று தசாபுத்தி, லக்கினம், அதே போல் நட்சத்திரம், அதே போல் பிறந்த தேதி, பிறந்த நேரம், லொக்கேஷனு, கிரகத்தினுடைய பார்வை, கட்டத்தினுடைய அமைப்பு, இது மாதிரி நிறைய இருக்குது. உங்களுடைய கேட்லாக் வேறு. இது வந்து ஓவரால் கேட்லாக். நீங்கள் வாஷிங் மிஷின் தான், ஆனால் நீங்கள் எந்த பிராண்டோட வாஷிங் மிஷின் உள்ளே இருக்குல்ல, சாம்சங்கா இல்லை அதுலேயே சாம்சங்கில் உள்ள என்ன இது டாப் லோடா, அந்த மாதிரி ஒவ்வொரு எக்ஸாம்பிள் தான். இதை நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ உங்களுடைய கேட்லாக் என்னது, உங்களுடைய கேட்லாக் வந்து உங்களுடைய ஜாதகத்தில் தான் இருக்குது. ஸோ என்ன தான் இருந்தாலும் ராசியில் மட்டும்தான் நீ ஒருத்தன், அதுக்குள்ளே நிறையா பேர் இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுட்டு தான் பண்ணணும். சரி சார், இதில் உங்களுக்கு அம்மன் வழிபாடு தான் எப்பவுமே சிறந்தது அப்படின்னு சொல்லியாச்சு. இதில் சிறந்த பரிகாரம் அப்படின்னா திங்கக்கிழமைனா அம்மன் வழிபாடு பண்ணுங்கள். சரி, வெள்ளிக்கிழமை தானே அம்மன் வழிபாடு பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம். திங்கக்கிழமை அம்மன் வழிபாடு பண்ணணும், பௌர்ணமியில் குலதெய்வ வழிபாடு பண்ணணும், அம்மன் தெய்வத்தை வணங்கணும். இதெல்லாம் வந்து தெரியுறதில்ல. அமாவாசைனா ருத்ரமாக இருக்கக்கூடிய அம்மன் தெய்வமோ இல்லை ஆண் தெய்வமூர்த்தியோ வழிபடுவீங்க. திங்கக்கிழமைகள்லையும் அதே போல் பௌர்ணமியிலையும் அம்மன் தெய்வத்தை வழிபட்டு பாருங்க. அதை விட ஒரு சிறந்ததை நீங்கள் எதையுமே பார்த்துக்க முடியாது. அதே போல் சந்திரன் பகவான் பிரார்த்தனை. சந்திரன் பகவான் யார்? சந்திரன், நிலவு, திங்கள்,
ஸோ திங்கட்கிழமை வழிபடுறதும் சரி, சந்திர பகவான் வழிபடுறதும் சரி, எல்லாமே உங்களுக்கு வந்து நன்மையவே அள்ளி கொடுக்கும். பால் அபிஷேகம் செய்யலாம். எந்த கோயிலுக்கு போனீங்க அப்படின்னாலும் முடிஞ்சால் ஒரு 10 ரூபா 20 ரூபாய்க்கு பால் பாக்கெட் வாங்கி கொடுங்க. பால் அபிஷேகம் பண்ணுறது கண்டிப்பாக அது வந்து ஒரு உதவும். வெள்ளை நிற உடை அணிவது உங்களுக்கு ரொம்ப நல்லது. எங்கே போயிட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் வெள்ளை கலர் ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக பயன்படுத்தி பாருங்கள். நடுவில் கொஞ்சம் மஞ்சள் தடவிக்கோங்க. வெறும் ஒயிட்டாக நீங்கள் வந்து பயன்படுத்தவே கூடாது. மஞ்சள் தடவி அந்த ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்துங்க. கார்னர்லேயோ இல்லை ஏதோ இடத்துல மஞ்சள் வச்சுருக்கணும். அதே போல் இந்த வருடத்தினுடைய முடிவில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஆண்டோட முடிவில் வாழ்க்கையில் நிலைத்தன்மை வந்து கண்டிப்பாக இருக்கும். பணத்தில் முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும். குடும்பத்தில் அமைதி கண்டிப்பாக இருக்கும். மொத்தத்தில் 2026 தமிழ் புத்தாண்டு கடகராசிக்காரர்களுக்கு வளர்ச்சி மற்றும் மாற்றத்தினுடைய வருடம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மட்டும் இல்லைங்க, இந்த ராசிக்காரர்களுக்கு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. இந்த ராசி எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நீர் தத்துவ ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி உணர்ச்சி அதிகம் உள்ள ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. குடும்ப பாசம் மிகுந்த ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ராசிக்கு உள்ளுணர்வு அதிகம், இன்ட்யூஷன். அதாவது இடத்துலேருந்தே அவன் என்ன பண்ணுவான் பண்ண மாட்டான், அடுத்து என்ன நடக்கும் நடக்காது அப்படிங்கிறது தெளிவாக வந்து கால்குலேட் பண்ணக்கூடிய ஒரு ராசி. அது வந்து இன்ட்யூஷன் சொல்லுவாங்க. உங்களுடைய அறிவிற்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயமாக அது வந்து உங்களுக்கு செயல்படுத்துது. இந்த குணங்கள் வந்து 2026 உங்களுக்கு பலமாக மாறும். ஸோ இது எந்தளவு உங்களுக்கு இன்ட்யூஷன் பவர் அதிகமாகுதோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து கணிக்கக்கூடிய தன்மைகள் அதிகமாகுது. உங்களோட வளர்ச்சியை வந்து பெருசு பண்ணி கொடுக்குது. இந்த கிரக நிலையில் வந்து ஆழமாக விளக்கணும் அப்படின்னா குரு வளர்ச்சி சக்தியை தான் கொடுக்கும். அதே போல் உங்கள் வாழ்க்கையில் பெரிய வாய்ப்புகளையும் தரும். தொழில், பணம், கல்வி, முன்னேற்றம் இது எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுக்குது. கோல்டன் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கோல்டன் ஃபேஸ் ஆரம்பம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆற்றலை வந்து உங்களுக்கு கொடுக்குது. சனி அதாவது இன்னொன்று நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஒவ்வொரு வகையான கிரகங்களுக்கும் ஒவ்வொரு தோஷம் அதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் ரொம்பவும் டீப்பாக போய் உங்களை வந்து மைண்டை டைவர்ட் பண்ணிக்காதீங்க. குரு வந்து உங்களுக்கு வந்து வளர்ச்சி சக்தியை வந்து அதிகமாக கொடுக்குதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சனி பகவான் வந்து சோதனை ஆசிரியர் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களை வந்து சோதிச்சு பார்ப்பார். உங்களுக்கு வந்து இவன் தான் இப்படி அப்படிங்கிறத ஃபைனலாக புரிய வச்சுருவார். அவன் நீ பழகினியா, அவன் நாள் நல்லவன் நினச்சிட்டு இருந்தியே, அவன் எப்படி அப்படி தெரியுமா அப்படின்னு உங்களுக்கு காட்டி கொடுத்துருவார். அதே போல் உங்கள்கிட்ட கெட்டவன் நினச்சிருந்தா எவ்வளோ நல்லவன் தெரியுமா அப்படின்னு உங்கள்கிட்ட காட்டி கொடுத்துருவார். உங்களை சோதிக்கும். உங்களை வந்து அப்படி இப்படின்னு போட்டு சோதிக்கும். ஆனால் உங்களது வாழ்க்கையை அமைப்பாக மாற்றும். எந்த அளவுக்கு அவங்கள வந்து தட்டி ஒரு பொம்மை, களிமண் பொம்மை இல்லை பானை செய்கிறாங்கல்ல, தட்டி ஒரு ஷேப் கொண்டு தராங்களா, அந்த மாதிரி ஒரு டிசிப்ளின் வந்து சக்ஸஸை கொண்டு வரணும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு டிசிப்ளினை உங்களுக்கு கொண்டு வர வச்சு அதை வந்து சக்ஸஸாக மாற்றி கொடுக்கும். ராகு பகவான் வந்து எதிர்பாராத லாபத்தை கொடுப்பார். எந்த அளவுக்கு நீங்கள் பார்த்துட்டீங்களோ திடீர்னு ஒரு லாபத்தை கொடுப்பார். அது வருமா வராதுன்னு பார்த்துட்டு பயங்கர லாபமாக வந்திருக்கும். அதே போல் எதிர்பாராத லாபம், வெளிநாட்டு வாய்ப்பு, டிஜிட்டல் வளர்ச்சி, அதாவது ஆன்லைனில் டிஜிட்டலில் உங்களுடைய ஏர்னிங்ஸோ இல்லை உங்களுடைய புகைப்படமோ இல்லை உங்களுடைய வீடியோவோ இல்லை ஏதோ ஒன்று நீங்கள் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டே இருப்பீங்க. அந்தளவுக்கு வந்து வளர்ச்சி கொடுக்கும். வெளிநாட்டில் வாய்ப்புகள் அதிகமாக வரக்கூடிய ஒரு நபராக அமைக்கும். எதிர்பாராத லாபம் வந்து கண்டிப்பாக கிடைக்க வைக்குங்க. கேது பகவான் ஆன்மீகமும் உள்ளுணர்வும் தனிமையும் விருப்பம். உங்களுக்கு கேது பகவான் இருந்தது அப்படின்னாவே ஆன்மீகத்தில் நீங்கள் கண்டிப்பாக மேலே வருவீங்க. உங்களை வந்து ஈஸியாக வந்து ஆன்மீக ரீதியாக கொண்டு வந்துடும். ஆன்மீகம் உள்ள போந்தால் என்ன ஆகும், உள்ளுணர்வு, இன்ட்யூஷன், உங்களுக்கு வந்து இன்ட்யூஷன் பவர் அதிகமாகும். அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத நீங்களே கெஸ் பண்ண முடியாது. தனிமையை விரும்புவீங்க. அதாவது ஒரு சித்தர் மாதிரி, யோகி மாதிரி தனியாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து உங்களை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிங்க. அதே போல் தொழிலில் உங்களுக்கு ரொம்பவே விரிவான சில பகுதிகள் வந்து கிடைக்கும் போது, வேலையில் அதிக ப்ராஜெக்ட்ஸ், புது ப்ராஜெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ப்ரொமோஷன் கண்டிப்பாக கிடைக்கும். பாஸ் அப்ரிஷியேஷன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். சனி கிரகமாக வேலை அழுத்தம் உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும். லேட் ஹவர்ஸ், நீங்கள் வந்து லேட் நைட் தான் தூங்குவீங்க. தூக்கத்தில் கொஞ்சம் கெட்டுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக நிதானமாக இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. ஐடி, பிஸ்னஸ், ஃப்ரீலான்சர்ஸ் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் இன்கம் வந்து கண்டிப்பாக அதிகரிக்கும். ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறதுக்கு நல்ல ஒரு நேரம் சார். ஸ்டார்ட் அப்னா சின்னதாக ஒரு கடை வச்சு ஆரம்பிக்கிறது சார், ரொம்ப நல்ல நேரம். கரெக்டான இடமாத்தையும் பார்த்து போடுங்க. அதே மாதிரி இந்த பார்க்கில் இதெல்லாம் உட்காந்துட்ருப்பாங்கல்ல, ஒருத்தர் ப்ரௌன் கேக் விற்றா இன்னொருத்தர் வந்து அதே ப்ரௌனியா, என்னமோ ப்ரௌனி விற்றா அதே ப்ரௌனி, தேங்காய் பால் விற்றா அதே தேங்காய் பால். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. யூனிக்காக ஏதோ ஒன்று பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து அது கண்டிப்பாக கை கொடுக்கும். ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து வாய்ப்புகளும் இருக்குது. அதை ட்ரை பண்ண ஆரம்பிங்க. அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் நல்ல பலன் தரும் உங்களுக்கு. அதனால் சேர்ந்து பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. ஃபாரின் கிளைண்ட்ஸ் நிறைய பேர் வருவாங்க. அதே மாதிரி அதையும் நல்லா பயன்படுத்திக்கோங்க. மார்க்கெட்டிங் மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு வளர்ச்சி உண்டு. ஆனால் எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா கான்ட்ராக்ட்ஸ் கவனமாக படிக்கணும். எந்த ஒரு லைனோ எந்த ஒரு இதுவும் பண்ணும்போது ரொம்ப டீப்பாக கான்டாக்ட்ஸ் எல்லாமே படிச்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. அதே மாதிரி பணம் வந்து பார்த்திங்கன்னா டீப் அனலைசிஸாக உங்களுக்கு பார்க்கும்போது இந்த ஆடியன்ஸுக்கு மிகவும் பிடிக்கக்கூடிய ஒரு பகுதி. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பணம் எப்படி வரும், வருமானம் வருண்டா, லாபம் உண்டா, அப்படி தான் கேட்டுட்ருப்பீங்க. மல்டி இன்கம் சோர்ஸ் வந்து உருவாகும். மல்டி இன்கம் சோர்ஸ்னால் என்ன, எந்த விஷயத்துலேருந்து உங்களுக்கு பணம் வருதுன்னு தெரியாது. ஆனால் பல்காக வருமானு கேட்டால் ஒன்றில் கம்மியாக வரும், ஒன்றில் அதிகமாக வரும். ஆனால் மல்டி இன்கம் சோர்ஸ் வரும். ரியல் எஸ்டேட் வந்து உங்களுக்கு லாபம் தரும். கண்டிப்பாக ரியல் எஸ்டேட் மூலமாக லாபம் உண்டு. கோல்டன் இன்வெஸ்ட்மெண்ட் நல்லது. கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, அதில் வந்து ஏற்கனவே பணம் போடுறீங்க அப்படின்னா இந்த டைம் வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லதாக இருக்கும். நண்பர்கள்லாம் பணம் கொடுக்குறத வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கணும். இம்பல்சிவ் ஸ்பெண்டிங், தேவையில்லாமல் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க.
கண்டிப்பாக மைண்டில் இதை ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏர்ன், சேவ், இன்வெஸ்ட். இதுதான் உங்களது மந்திராவாக இருக்கணும். ஏர்ன், சேவ், இன்வெஸ்ட். என்னென்னா நிறையா பேர் இந்த ராசிக்காரர்கள் நான் பார்த்துருக்கேன். ஒரு குறிப்பிட்ட ஏஜ்லேயே வந்து பெரிய ஆள் மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆனால் எங்களுடைய மைண்ட் வளர்ச்சி வந்து பெருசாக ஒன்றும் அந்த அளவுக்குலாம் இருக்காது. காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு அதை பற்றி பேசி புரிஞ்சிக்கிற அளவுக்கு வந்து சரியான சக்திகள் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல் இந்த ராசிக்காரர்களுக்கு காதல் திருமணம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காதலில் புதிய காதல் தொடக்கம், அதே போல் லாங் டைம் ரிலேஷன்ஷிப் ஸ்டேபிளாகக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையுது. திருமண வாழ்க்கை ஆகாதவர்களுக்குலாம் நல்ல மேட்ச் கொடுக்கும். அதே மாதிரி குடும்பத்தில் நல்ல சம்மந்தம் கிடைக்கும். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் அவாய்ட் செய்யணும். அதே மாதிரி லவ் நீட்ஸ் பேஷன்ஸ் இன் 2026ன்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களுடைய காதல் வந்து கண்டிப்பாக அமைதியை நோக்கி 2026 பிரயாணிக்கும் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லுது. குடும்பம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ராசிக்கு வீட்டில் சந்தோஷம் கண்டிப்பாக உண்டு. புதிய உறவினர்னால் நல்ல ஒரு லாபம் உண்டு. அவங்க வந்து புதிய உறவினர்லாம் உறுப்பினர், புதிய உறவு எல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. குழந்தை இல்லாதவங்களும் குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறத தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். திருமணம் நடக்கும், வீட்டில் ஒரு புதிய உறவுகள் வந்து உருவாகிட்டே வரும். அது வந்து நல்ல மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. உறவினர்களோடு இருக்கக்கூடிய இணைப்பு கண்டிப்பாக மறுபடியும் உங்களுக்கு வந்து இணைக்கும். சண்டை போட்டிருப்பீங்க, அவங்க கூட மறுபடியும் சேர்கிறதுக்கான ஒரு டைமாக இருக்கும். இது உங்களுடைய எமோஷனல் ஸ்ட்ரென்த் இயர் அப்படின்னு சொல்லலாம். தேவையில்லாமல் உங்களை வந்து எமோஷன் பண்ணி, ஆனால் அதில் உங்களோட ஸ்ட்ரென்த்தை புரிய வச்சிடும். அதே மாதிரி மனநிலையும் உங்களுடைய ஆன்மீகம் வந்து பார்த்திங்கன்னா பவர் செக்ஷனாக இதை வந்து சொல்கிறாங்க. மெடிடேஷன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கக்கூடிய ஒரு பவராக அமையும். டெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அதிகம். அதே மாதிரி பர்பஸ் பற்றி சிந்தனை உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வரும். குறிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு பரிகாரம் அப்படின்னு சொன்னால் அம்மன் வழிபாடு, சந்திரன் வழிபாடு. முன்னாடி சொன்னதான் உங்கள் இன்ட்யூஷன் தான் உங்களுக்கு ஜிபிஎஸ். உங்களோட இன்ட்யூஷன் தான் உங்களுக்கு மிகப்பெரிய பவர். அதை மட்டும் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி உடல்நல சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் இஷ்யூஸ்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஸ்ட்ரெஸ்ஸே ஆகக்கூடாது, கோவப்படவே கூடாது. ஒரு திட்டம் அது இதுன்னு பண்ணுறாங்கன்னா கோவப்படவே கூடாது. டைஜஷன் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். உடலில் ஆரோக்கியமாக வந்து எல்லாத்தையுமே வச்சுக்கணும். செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, யோகா, நல்லா தூக்கம், நீர் அதிகமாக குடிக்கணும். நீர் மட்டும் அதிகமாக குடிக்கிறது கொஞ்சம் அதிகமாக பயன்படுத்துங்க. ரொம்ப மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுட்டு அதை பயன்படுத்துங்க. அதே போல் மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கான்சன்ட்ரேஷன் கண்டிப்பாக அதிகரிக்கக்கூடிய டைமு. நீங்கள் எந்த அளவுக்கு எடுத்து வைக்கிறீங்களோ, புத்தகத்தை எந்த அளவுக்கு கையில் எடுத்து வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மண்டையில் வந்து ஏற ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் எடுத்து வைக்காமலாம் கண்டிப்பாக ஏறாது. எடுத்து வச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி அரசு தேர்வுகளில் வெற்றி கண்டிப்பாக உண்டு. அதே போல் அதிக வெளிநாட்டு பயணங்கள், ஸ்பிரிச்சுவல் ட்ரிப்ஸு, தேவைக்கு அதிகமான கோயில்களையே நீங்கள் வந்து போய் பார்ப்பீங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். எதில் சவாலாக இருக்கணும்னா, மெயினான ஒன்று மன அழுத்தம் வராமல் பார்த்துக்கோங்க. வேலை ஓவர்லோட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. அன்எக்ஸ்பெக்டட் செலவு வராமல் பார்த்துக்கோங்க. சொல்யூஷன் என்ன அப்படின்னா, பிளான் பண்ணுங்கள், பேஷண்ட்டாக இருங்க, பாசிட்டிவிட்டியாக இருங்க. இதுதான் வந்து மெயினான ஒரு விஷயம். திங்கட்கிழமை வழிபாடு, பால் அபிஷேகம், வெள்ளை நிற ஆடை அணிவதும் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய பரிகாரமாக இருக்கலாம். அது வந்து உங்களுக்கு மட்டுமே இருக்குமே தவிர, குலதெய்வ வழிபாடு பண்ணால் தான் இது எல்லாமே பழிக்குங்க. அதே போல் 2026 முடிவில் வந்து பார்த்திங்கன்னா, வாழ்க்கையில் ஸ்டெபிலிட்டியாக, ஒரு கேரியரில் க்ரோத்தாக, ஃபேமிலியில் ஹாப்பினஸோட பயங்கரமான ஒரு ஆளாக வந்து நிற்பீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்களுக்கான வளர்ச்சியை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அதே போல் 2026 கடகராசிக்காரர்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இயர். ஏழையாக இருந்தீங்க பணக்காரராக மாதிரி இருப்பீங்க. அதே போல் இந்த தமிழ் புத்தாண்டு கடகராசிக்கான புதிய தொடக்கம் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் தன்னம்பிக்கையோடு இருங்க. நீங்கள் நம்பிக்கை வச்சா தான் இந்த ஆண்டு உங்களோட வாழ்க்கையில் மாற்றம் கண்டிப்பாக நிகழும் அப்படிங்கிறது மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. வேறு ஏதாவது கருத்துக்கள் இருக்குது அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பற்றி விடுங்க. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தயவுசெய்து உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் பற்றி விடுங்க. வேறு எந்த ஒரு கருத்தாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து கீழே கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு ஃபோன் பண்ணி பேசி தெரிஞ்சிக்கலாம். எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே.